அவதூறு வழக்குகள், மேடை நாகரிகமும் கருத்து சுதந்திரமும் ஒன்றுக்கொன்று எதிரானவையா அப்படிங்கிற கேள்வியும் அதோடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதையும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய செய்தி என்னங்கிறதையும் நம்ம இப்ப பார்க்கலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை ஒருமையில் தரம் தாழ்ந்து விமர்சித்ததால் தொடரப்பட்ட அவதூறு வழக்கை அதிமுக முன்னாள் அமைச்சரும் ராஜ்யசபா எம்பியுமான சி.வி. சண்முகம் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் கொஞ்சம் காட்டமாகவே பேசக்கூடியவர் தான். விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர்ல கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சரும் ராஜ்யசபா எம்பியுமான சி.வி. சண்முகம், உங்களுடைய பணம், உங்க வீட்டில் இருக்கக்கூடிய இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட பொருட்கள், அதே போன்று வீட்டு உபயோக பொருட்கள், அந்த சாமான்கள் எல்லாத்தையும் அடமான வைத்து டாஸ்மாக்ல குடிச்சு அந்த வருமானத்துல மட்டுமே 50,000 கோடி ரூபாய் இந்த தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கிடைக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு சி.வி. சண்முகம். இதோடு அவர் முதலமைச்சரை ஒருமையில் பேசியதாகவும் சொல்லப்படுது. இதையடுத்து, இந்த சம்பவத்தை அடுத்து விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றத்தில் சி.வி. சண்முகம் மீது அவதூறு வழக்கு தொடரப்பட்டது. இந்த அவதூறு வழக்கை ரத்து செய்ய கோரி சி.வி. சண்முகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணாரு. இந்த மனு நீதிபதி பி. வேல்முருகன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி ஆளும் கட்சியின் தவறுகளை சுட்டி காட்டுவது எதிர்கட்சியினுடைய ஜனநாயக கடமைதான் என்றும் போதும் அதுல கண்ணியம் தேவை அப்படின்னு சுட்டி காட்டினார். தொடர்ந்து பேசும்போது எச்சரிக்கையோட கண்ணியத்துடன் பேச வேண்டும் என்றும் குறிப்பிட்ட அவர், தேர்தலின் போது வாக்குறுதிகளை கொடுப்பது உலகளவில் இருக்கக்கூடிய நடைமுறைதான் அப்படின்னும் வாக்குறுதிகளை நிறைவேற்றாததை சுட்டிக்காட்டலாம் என்றும் தெரிவித்தார் நீதிபதி. மனுதாரர் சி.வி. சண்முகம் சாதாரண நபர் கிடையாது, சட்டம் படித்தவர், முன்னாள் அமைச்சர். அவர் இந்த மாதிரி பேசக்கூடாது, பொறுப்போடு பேசணும் அப்படின்னு தெரிவித்த நீதிபதி, அந்த காலம் போல இப்ப கிடையாது, அடுத்த தலைமுறையினர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தலைமுறை மாறிவிட்டது, நாம் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை அப்படின்னு குறிப்பிட்டார். இதையடுத்து அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், மனுதாரர் இது போல பேசுவது முதன்முறை கிடையாது அப்படின்னும் 3 வழக்குகள் உள்ளதாகவும் அது சம்பந்தமான மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். இதையடுத்து அனைத்து வழக்குகளையும் சேர்த்து விசாரித்து உத்தரவு பிறப்பித்தார் நீதிபதி வேல்முருகன். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் சி.வி. சண்முகம் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் பண்ணாரு. இந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம், பொது வாழ்வில் இருப்பவர்கள் நிதானமாக பேசணும், ஒரு மாநிலத்தின் முதல்வரை தரம் தாழ்ந்து கண்ணிய குறைவாக விமர்சிப்பது எப்படி சரியாகும், அதனால அவதூறு வழக்கை சி.வி. சண்முகம் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்கு உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவு மிக சரியானதுதான் என்றே கூற வேண்டி இருக்கிறது. ஏன்னா மேடை நாகரிகம் என்பது தமிழ்நாட்டில் கொஞ்சம் கூட மதிக்கத்தக்கதாக இல்லை. இதுல காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகளை தவிர வேற எந்த கட்சியும் விதிவிலக்காக இருப்பதாக தெரியல. மேடையில நாகரிகத்தை கடைபிடிக்காதது மட்டும் கிடையாது, ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க வகையிலும் பேசிய திமுக பேச்சாளர் கூட ஒருவர் கைது செய்யப்பட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் அந்த வழக்கு என்ன ஆனது அப்படின்னு தெரியல. இப்பவும் கூட அந்த பேச்சாளருக்கு தான் மவுசு அதிகமாக இருக்கு. இதிலிருந்தே அரசியல் மேடையே நமது கட்சிகள் எந்த அளவுக்கு ஆபாச பொழுதுபோக்கு தளமாக மாற்றி இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ள முடியுது. இங்க சாட்டை முருகன், அதாவது நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த இவருடைய விவகாரத்துல உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத கவனிக்க வேண்டி இருக்கு. தேர்தலுக்கு முன்பாக யூடியூப்ல அவதூறாக பேசுபவர்களை சிறையில் அடைத்தால் எத்தனை பேர் சிறையில் அடைக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியதும் இங்கே குறிப்பிட வேண்டியிருக்கு. அதனால மற்ற நேரங்களை விட தேர்தல் நேரத்தில் இப்படி பேசுவது என்பது மிக மோசமான அளவில் இருக்கிறது அப்படின்னு தான் புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு. ஆனால் திமுக ஆட்சியில நிறைய எதிர்கட்சியினர் அல்லது அரசை விமர்சிப்பவர்கள் மீது அவதூறு வழக்குகள் தொடரப்பட்டு வருவதும் கடும் விமர்சனத்துக்குள்ளாகி வருது. 2011 2016ஆம் ஆண்டு வரையிலான முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலையும் 200க்கும் மேற்பட்ட மான நஷ்ட வழக்குகள் எதிர்க்கட்சிகள் மீது பதிவு செய்யப்பட்டது. இதில் 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் ஊடகத்தினர் மீது போடப்பட்டது. ஜெயலலிதா மான நஷ்ட ஈடு வழக்குகளை தவறாக பயன்படுத்துவதாக 2016ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் விசாரித்தாங்க. தன் மீதான விமர்சனங்களை தவிர்க்க இந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்துகிறார் அப்படின்னு நீதிபதி தீபக் மிஸ்ரா மற்றும் நாகப்பன் சொல்லியிருந்தாங்க. அப்போ ஜனநாயகம் நடைபெறும் முறை இது கிடையாது, பொது வாழ்வில் இருக்கும் நபர் விமர்சனங்களை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படின்னு நீதிபதிகள் தெரிவித்திருந்தாங்க. அப்போ முதல்வரை விமர்சிக்கும் வகையிலான செய்தியை வாசித்ததற்காக
கேப்டன் தொலைக்காட்சியின் இளம் செய்தி வாசிப்பாளர் ஒருவர் மீது ஜெயலலிதா அவரே வழக்கு தொடுத்திருந்தார். தமிழ்நாடு மீனவர் விவகாரம் குறித்து சுப்பிரமணிய சுவாமி கூறிய கருத்தை வெளியிட்டதற்காக டைம்ஸ் ஆஃப் இந்தியா மீது அதிமுக ஆட்சி வழக்கு தொடுத்தது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தினசரி நாளிதழ், அந்த நாளிதழில் மூத்த செய்தியாளர் ஒருவர் பொய்யான கருத்துக்களை வெளியிட்டார் அப்படின்னு 2009ஆம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் தன்னுடைய அலுவலகத்திலிருந்து அவர் கைது செய்யப்பட்டார். இப்படி அவதூறு வழக்குகள் அப்படிங்கிறது விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப கைது செய்யப்படுவதும், இல்லை என்றால் பெயருக்கு கைது செய்து விட்டு விடுவதும், சில நேரங்களில் வழக்குகளை பதிந்துவிட்டு அதனை பின்தொடராமல் விட்டு விடுவதும் அப்படின்னு ஒரு நிலையான கொள்கை எந்த அரசுக்குமே இருந்தது கிடையாது. அதனால அவதூறு வழக்கு தொடர்பாக மறுவரையறை, கைது செய்யப்படுவதற்கான விதிமுறைகள் மறு ஆய்வு செய்ய வேண்டும். அரசியல் கட்சிகள் மீது அவதூறு வழக்குகள் போடப்பட்டால் அதை அரசியலாக்கி விடுகிறார்கள், அல்லது அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது அவற்றை நீர்த்து போக செய்து விடுகிறார்கள். ஆனால் ஊடகங்கள் தான் பழிவாங்கப்பட்டாலும் கூட அதற்கு நிவாரணம் தேடிக்கொள்ள இயலாத நிலை நீடிக்கிறது. அதனால அவதூறு வழக்கு தொடர்பாக மறுவரையறை செய்ய வேண்டியது அவசியமாகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக மேடை நாகரிகத்தையும் கருத வேண்டியிருக்கிறது. மேடை நாகரிகம் கருத்து சுதந்திரத்தையும் முரண்பாடானதாக மாற்றிவிடக்கூடிய ஒரு நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்.